பகவத்கீதை 2வது அத்தியாயம் 14வது வகுப்பு 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாத் யுத்தாஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இந்த 31வது ஸ்லோகம் முதல் 37வது ஸ்லோகம் வரை தர்ம அதர்மத்தின் அடிப்படையில் அர்ஜுனனுக்கு பகவான் இங்கு உபதேசத்தை செய்கின்றார். தர்ம அதர்மத்தின் அடிப்படை, தர்ம அதர்மத்தின் நோக்கில் பார்த்தாலும் அர்ஜுனா நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார். பகவான் இங்கு அர்ஜுனன் எடுத்த ஒரு சந்தேகத்தை அவரே எதிர்பார்க்கின்றார். என்ன சந்தேகம்? ஆத்மா அழியாதது, ஆகவே அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அனாத்மா அழியக்கூடியது தான், ஆகவே அதை குறித்தும் துயரப்படவில்லை. ஆனால் இந்த அனாத்மாவை அழித்தல் என்பது அதர்மமாக இருந்தால் நான் அந்த அதர்மத்தை செய்து பாவத்தை ஏன் சுமந்து கொள்ள வேண்டும்? இதுதான் அவனுடைய கேள்வி. ஆத்மா அழியாதது, அனாத்மா அழிய போகிறது. அழியாதது குறித்து கவலை இல்லை, அழிய போவது குறித்து கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அழியக்கூடிய அனாத்மாவை நான் ஏன் அழித்து அந்த பாவத்தை சேர்த்து கொள்ள வேண்டும்? எதற்காக நான் அந்த அதர்மத்தை செய்ய வேண்டும்? நான் செய்கின்ற செயல் அதர்மம் என்றால் அதற்காக வருத்தப்பட காரணம் இருக்கின்றது சொல்கிறோம், அருகதை இருக்கின்றது. அப்படி நினைக்கலாமா? இன்னொரு கருத்தும் இருக்குது. பீஷ்மர் துரோணர் உடல் அனாத்மா தான், அழியத்தான் போகிறது சொல்லி சொன்னால் அது அழியும் போது அழியட்டுமே, நான் ஏன் அது யுத்தத்தில் அழிக்கணும்? அது ஒரு கேள்வி. அது அழியும் போது அழியட்டுமே. அது ஆத்மாவோ அனாத்மாவோ, நான் ஏன் அதை அழிக்க வேண்டும்? அது எனக்கு அதர்மமாக தெரிகின்றது. அப்படி சொல்லி அவன் நினைக்கலாம். காரணம் இன்னொன்று இருக்குது. வில்வித்தியை சொல்லி கொடுத்த குரு எதிர்க்க இருக்கார், அன்பா வளர்த்த தாத்தா எதிர்க்க இருக்கார். அப்பா இல்லையே, சின்ன வயசுல போயிட்டார் பாண்டு மகாராஜ். அதனால அப்பாவுக்கு பதிலாக அப்படி மார்பேலும் தோல் மேலே அப்படி அன்பா, அதுவும் அர்ஜுனன் எடுத்து அதீதமான பிரியம் உண்டா பீஷ்மருக்கு. எல்லாரும் பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா, பிதாமக. அர்ஜுனன் அப்படி கூப்பிடுவாரான், நான் உனக்கு தாத்தாப்பான்னு சொல்லுவார். அதெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது எல்லாம் விசேஷம். தாத்தா பேரன் இடத்துல கொடுக்குற அன்பும் பேரன் தாத்தா மேலே வச்சிருக்கிற பிரியமெல்லாம் விசேஷமானது தான். அடுத்து உறவினர்கள் எல்லாம், அடுத்து நண்பர்கள், தன்னை வளர்த்தவர்கள், இவர்களையெல்லாம் கொல்வது அதர்மமாக தெரிகின்றது. கேவலம் ராஜ்யத்திற்காக இவன் நினைக்கிறான். இவர்களை கொல்வது அதர்மம். அந்த இடத்துல பகவான் இந்த விளக்கத்தை தருகின்றார். சத்திரியனுடைய தர்மம் ஸ்வதர்மம் யுத்தம். ஆகவே அதிலிருந்து அதற்காக நீ துயரப்பட வேண்டாம். அது கூட உனக்கு வாய்த்திருப்பது அமைந்திருப்பது தர்ம யுத்தம். ஆக சத்திரியனுடைய தர்மம் யுத்தம் சொல்லி சொன்னால் துரியோதனுக்கு அது தர்மமாக போயிடும். ஆக உனக்கு அமைஞ்சிருப்பது தர்ம யுத்தம். பீஷ்மர் துரோணருக்கு கூட தர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய பிராரப்தம் சூழ்நிலை அவர் அதர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் செய்கின்றார்கள். ஆக நம்முடைய கடமையை சாஸ்திரம் சுதர்மம் சொல்லி சொல்கிறது. அவர்களுக்கு என்று அமைத்த கடமையை சாஸ்திரம் சுதர்மம் சொல்லி சொல்கிறது. ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்கு, விசாரம். சுதர்மம் சொல்லி சொன்னால் நமக்கென்று அமைந்து விட்ட கடமைகள். அந்த கடமைகள் வரும்பொழுது அந்த கடமைகளை தர்மம் சொல்லி சொல்கிறது. அதிலே 2 விதமாக பிரிக்கிறாங்க. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், 2ஆக இருக்கு. சாமானிய தர்மம்ன்ற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் பொதுவானது, மாறாது. சுருக்கமாக தெரிஞ்சுங்க. சாமானிய தர்மம் என்றால் எல்லா இடத்திலும் எந்த இடத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் யாருக்குமே மாறாத தர்மங்கள் பேர் சாமானிய தர்மம்.
எந்த இடத்துல மாறாது, எந்த மனிதனுக்காக மாறாது, எந்த காலத்திலையும் மாறாது. அதில் ஒரு உதாரணம் பார்க்கலாம். உண்மை பேசுதல், பிறருடைய பொருள்களை அபகரிக்காமல் இருத்தல், பிறர் மீது வீண் பழி சுமத்தாமல் இருத்தல், இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் உண்மை பேசணும். அமெரிக்காவில் போனால் பொய் பேசணும் இருக்கா? திருடக்கூடாதுன்னா அமெரிக்காவில் திருடக்கூடாது, இந்தியாவில் திருடலாமா? அப்படிலாம் இல்லை. இந்த தர்மம் எந்த தேசத்துக்கும் பொதுவானது, எந்த மனிதர்களுக்கும் பொதுவானது, எந்த காலத்தில் அதுதான் உண்மை, அதுதான் விதிக்கப்பட்டது. ஆக இது சாமானிய தர்மம். இவைகள் எதுவுமே இடத்துக்கிடம் காலத்துக்கு காலம் மனிதனுக்கு மனிதன் மாறாத தர்மங்கள். இது சாமானிய தர்மம். அடுத்து விசேஷ தர்மம் சொல்லி சொன்னா, இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி சனாதன தர்மம் பற்றி யாராவது என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் விடை இதுலேயும் இருக்குது. மாறாத கருத்துக்கள் அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துல்ல, நம்ம அடிப்படையாக சில தர்மங்கள் மாறாது, அது எல்லாராலும் ஒத்துக்கக்கூடியது. இனி வரும் காலத்தில் சரி. அதன் பிறகு காலங்காலமாக பல்லாண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பல விஷயங்கள் மாறி இருக்கு. அந்தந்த காலத்துக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும், அப்புறம் அது இரலவெண்ட்டாக தேவையில்லாத ஆகியிருக்கு. அது மீறி தான் மாறி நாம் வந்திருக்கின்றோம், வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றோம். அந்தந்த காலத்துக்கு ஒரு மகாத்மா வருவார், இதுதாம்ப தர்மம்னு சொல்லுவார், நாமளும் கடைபிடிச்சிருக்கோம், பழச்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது பிற தர்மங்களில் வேணும்னா அப்படி இருக்கலாம், நம்மளதில் அப்படி இல்லவே இல்லை, ஃப்ளெக்சிபிளாக தான் வச்சுருக்காங்க. இது புரியலைன்னு சொன்னால் புரியலைன்னு இல்லை, அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க, நமக்கு புரியணும். ஆகவே விசேஷ தர்மம்னு சொல்லி சொன்னால், இடத்துக்கிடம் காலத்துக்கு காலம் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவனுக்கு படிக்கிறது தான் சுதர்மம், பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் படிக்கிற பசங்கள் பணத்தை நிறைய கொடுத்தா வீணாயிடும். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிற அம்மா அப்பாவாக இருந்தால், ஏதோ பையனை நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாத இருந்தால் சரின்னு சொல்லி அவனுக்கு பேக்கெட் பண்ணி நிறைய கொடுக்குறதுனால வீணாக போகிறான், வீணாக தான் போவான். அந்த காலத்தையே பள்ளிக்கூடம் போயிட்டு தான் வீட்டில் யாரோ பாட்டி இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, ஏதோ குழந்தை வந்த உடனே அவனுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க, என்ன சாப்பிட்ணுன்னா செய்து கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அப்பா அம்மா 6-7 மணிக்கு வருவாங்க, அப்பா இன்னும் 9 மணிக்கு வருவார், வந்தானா சும்மா இருப்பான், எங்கே இருக்குது, ஏதோ கழியில் கிடச்சிது, என்னவோ நடக்கிறது. ஆனால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அரவணைக்கிறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆகினால மானிட்டரியாக ரொம்ப நல்லா வெள்ளாப்பாக இருந்தால் கூட குழந்தைங்களோட வளர்ப்பு மற்றது குடும்ப கலாச்சாரத்தெல்லாம் இழந்துட்டு தவிக்கிறோம். அதான் உண்மை. இன்னும் வருங்காலத்து இன்னும் எப்படி இருக்குமோ சொல்லி தெரியல. ஆக பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு சுதர்மம் படித்தல் தான், பணம் சம்பாதிக்கக்கூடாது, குருவுக்கும் பெற்றோருக்கும் சர்வீஸ் பண்ணணும், சேவை பண்ணணும். அடுத்து இல்லறவாசி ஆயிட்டான்னு சொல்லி வச்சுக்கோமே, அவன் குடும்பத்துக்கான தலைவனாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து அவனுக்குரிய கடமைகள் இருக்கின்றது. அப்போ அவன் பணம் சம்பாதிச்சா ஆகணும். அப்போ பணம் சம்பாதிக்க மாட்டேன் சொல்லக்கூடாது. ஆமாம், பணம் சம்பாதிச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அவன் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உறவினருக்கு மற்றவங்க காப்பாற்ற முடியும், அவன் தான் காப்பாற்றணும். பிறகு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி தம்முடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணோம், கடமைகளை விட வேண்டும். அப்பவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஆவியை விட்டாலும் சாவியை விடன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம். அடுத்து வானப்பிரஸ்தன், அவனுக்கு ஜபம் அனுஷ்டானங்கள் தேவைன்னா கேட்டால் சொல்லணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம வீட்டிலே நம்ம ஒரு கெஸ்ட்டு போல் இருக்க பழைக்கணும். கெஸ்ட்டு ஆனவர் அடிக்கடி எல்லாத்துக்கும் மூக்க போட்டால் என்ன சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் பொறுப்பு இல்லைன்னா எப்போ புறப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டுரும். அப்படித்தானே, வேறு வழி இல்லை. அப்புறம் சன்னியாசி ஒரு தர்மம் என்ன, சாஸ்திரங்களை படிக்கிறது, ஆத்ம விசாரம் பண்ணுறது, சிஷியர்கள் வந்தால் சாஸ்திர விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது, அது சன்னியாசிக்குரிய தர்மம். ஆக ஆசிரம தர்மத்தில் மாறி இருக்கு. அந்தந்த தர்மத்தில் ஒரே ஆளுக்கு பிரம்மச்சாரின்னா ஒரு தர்மம், கிரகஸ்தன்னா ஒரு தர்மம், வானப்பிரஸ்தனா ஒரு தர்மம். இதில் இப்போ மிலிட்ரி மேன் இருக்கான், பார்டரில் இருக்கான், பார்டரில் எதிரி வந்து என்ன பண்ணுவான், சுட்டு தள்ளிட்டுவான். அவனே ஊருக்குள்ளே கிராமத்தில் வந்து யாரும் அவனை எதிர்த்து பேசின சுட்டானு என்ன ஆகும், பிடிச்சி உள்ளே வச்சுடுவாங்க. இல்லையே, அங்கே தானே எனக்கு சுட கற்றுக் கொடுத்தீங்க, நான் இங்கேயும் பண்ணுறேன்னா அது அங்கே அவனுக்கு கடமை,
அந்த இடத்துல. இங்கே என்ன, அது அவனுடைய வேலை, அது இல்லை. அதுவே பாருங்க, இடத்துக்கு இடம் காலத்துக்கு காலம் மாறுது. அது விசேஷ தர்மம். பசுவை கொல்லக்கூடாது, சாமானிய தர்மம். ஆனால் அதே பசு நம்ம கொல்ல வரும்போது அது கொல்லலாம்னு சொல்லிட்டு விசேஷ தர்மமாக சொல்லியிருக்கு. அதுபோல் சிலதெல்லாம் தர்மத்தில் சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலது மாறவே உண்மை தான் பேசணுன்றது மாறவே மாறாது. பொய் பேசக்கூடாது, அது மாறவே மாறாது. எந்த இடத்துக்கு எந்த மனுஷனுக்கு எந்த நிலையில் மாறாது. அதுபோல் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் நம்ம பெரியவங்க ரொம்ப அழகாக தான் வச்சுருக்காங்க. ஆக சத்திரியனுக்கு கடமை என்ன? அகிம்சை. அதாவது பொதுவாக அகிம்சையானது சாமானிய தர்மம். சத்திரியனுக்கு அகிம்சை இல்லை. அகிம்சை என்பது சாமானிய தர்மம். ஆனால் விசேஷ தர்மம் என்ன? சத்திரியனுக்கு யுத்தம் செய்தல் தான் சத்திரியனுக்கு விசேஷ தர்மம். பொதுவாக அகிம்சை சாமானியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சத்திரியனுக்கு அப்படி சொல்லப்படல, யுத்தம் செய். ஆக அடுத்து ஒரு கருத்து இருக்கு. சாமானிய தர்மத்துக்கு விசேஷ தர்மத்துக்கும் முரண்பாடு வந்தால் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் விசேஷ தர்மத்தை எடுத்துக்கோ. விசேஷ தர்மத்தில் 2 விசேஷ தர்மத்தில் முரண்பாடு வந்தால் அதில் சொல்லியிருக்கு எது கடினமோ அதை சூஸ் பண்ணி சொல்லியிருக்கு. இப்படிலாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சாமானிய தர்மம் விசேஷ தர்மம். சாமானிய தர்மத்துக்கும் விசேஷ தர்மத்துக்கும் முரண்பாடு வந்தா நீ விசேஷ தர்மத்தை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கு. சரி, விசேஷ தர்மத்தில் முரண்பாடு வந்தா அந்த விசேஷ தர்மத்தில் உனக்கு வந்திருக்க தர்ம சங்கடத்தில் 2ல் எது கடினமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கு. ஆக சத்திரியனுக்கு யுத்தம் விசேஷ தர்மம், அகிம்சை அவன் தியாகம் செய்ய வேண்டும். தீவிரவாதிகிட்ட அகிம்சை கடைபிடிச்சேன்னு ஆகும். எதிரி படம் வந்துக்கிட்டு இருக்கான், அவன் இடத்துல அகிம்சை நான் கை நமஸ்காரம் பண்ணுறான், அவன் சுட்டு போட்டு போயிடுவான். அங்கெல்லாம் இல்லை. அடுத்து சன்னியாசி விசேஷ தர்மம் என்ன? சன்னியாசிக்கு தான் அகிம்சை. எந்த நிலையில் அவன் எதையும் எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது. சன்னியாசி எடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை குருவான் சொல்லி கொடுத்து எல்லா ஜீவர்களுக்கும் அகிம்சையை அபயம் கொடுத்தேன்னு சொல்லி மந்திர கருத்து இருக்கு. பறவைகள், விலங்குகள், ஈவன் மரம் செடி கொடிகள் எடுத்து கூட படிக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் நான் அபயத்தை கொடுத்துட்டு என்னை பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க அப்படி சொல்லி எல்லா ஜீவர்களையும் கூப்பிட்டு மந்திரத்தை சொல்கிறான். அவனுக்கு அகிம்சை. சன்னியாசி யாராவது அடித்தாலும் அவன் என்ன பண்ணக்கூடாதான், திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பாருங்க, ராமாயணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. விஸ்வாமித்திரர் அவர் சத்திரியனாக இருந்து முனிவரானார். அவர் ராமருக்கு நிறைய அஸ்திரங்களை பற்றிய எல்லாம் உபதேசம் பண்ணார். அவ்வளோ சக்தி இருக்குது, தவ வலிமை இருக்குது. அவர் நினச்சிருந்தா அந்த யாகம் பண்ணும்பொழுது அவருக்கு தொந்தரவு பண்ண அரக்கர்களை அழிச்சிருக்க முடியும் தன்னுடைய தவ பலத்தினால். ஆனால் அவர் சந்நியாச தர்மத்தை பின்பற்றியதால் என்ன பண்ணார், தசரதன் இடத்துல என்னுடைய யாகத்தை காப்பாற்றுறது ஒன்று பிள்ளைங்களை அனுப்பின்னு சொல்லி கேட்டார். இப்போ தசரதன் சொல்கிறார், 2 பேர் சின்ன பசங்க, அவருடைய பார்வையில் சின்ன குழந்தைங்க. இப்போ அப்பாவுக்கு அப்படி தான் இருக்கும். அம்மாவுக்கு 90 வயசு அம்மா இருக்கும், 65 வயசு பையன் வருவார். அப்போ அந்த 65 வயசு பையன் என்னென்னா, இருங்க என் குழந்தை வருன்னுவாங்க. பார்த்தா 65 வயசு ஆள் நிற்கும், இதுதான் என் குழந்தை என்னும். அந்த குழந்தை ஆமாம், அவனுக்கு உண்மை தானே, அவங்களுக்கு அது குழந்தை தான். அம்மாவுக்கு பையங்க குழந்தை தான். அதனால அவர் அழிச்சின்னு போகிறார். அழிச்சின்னு போய் அப்புறம் ஜெயிச்சுட்டு வந்துடுறார், யாகத்தை நடத்தி கொடுத்துட்டு வர்றார். ஆக அதர்மம் வந்தால் அதை சன்னியாசியானவன் என்ன பண்ணுமா, அவனுக்கு தர்மம் என்னவோ அதை கடைபிடிச்சு அதை சில நேரத்தை விலைக்கும் வந்துடணும். ஆனால் கிரகஸ்தனுக்கு அப்படி இல்லை. அதர்மத்தை கண்டால் எதிர்த்து நிற்கணும், மல்லு கட்டணும், சண்டை போடணும். இன்னைக்கு உல்டாவாக இருக்கு. இல்லறத்தான் அதர்மத்தை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். இல்லை நான் கீதை கிளாஸ்க்கெல்லாம் போகிறேன், சாஸ்திரம்லாம் படிக்கிறேன் அப்படின்னு விட்டு போகக்கூடாது. ஆமாம், தவறு நடந்தால் கண்டிக்கணும். ஆக சத்திரியனுக்கு ஸ்வதர்மம் தர்ம யுத்தம், அதை இங்கு அர்ஜுனனுக்கு பகவான் எடுத்து சொல்லுகின்றார். நீ பிறருடைய பொருள், பிறருடைய ராஜ்யத்துக்காக யுத்தம் செய்ய வரவில்லை, உன்னுடைய ராஜ்யத்தை நீ பெறுவதற்காக வந்திருக்கின்ற. அது எல்லா கண்டிஷனும் போட்டு அந்த கண்டிஷனை நிறைவேற்றின பிற்பாடும் உன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தூது போன பிற்பாடும் ஒரு 5 வீடாவது கொடுன்னு சொல்லி கேட்டு அதுவும் கொடுக்கவே முடியாது சொன்ன பிற்பாடு இந்த யுத்தமானது உங்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இதை என்ன பண்ணணும், செய்துத்தான் ஆக வேண்டும். அது சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம்.
ஸ்வதர்மம் அபீச்ச ஆவேக்ஷ்ய. ஸ்வதர்மம் அபீச்ச, ஸ்வதர்மத்தின் நோக்கில் பார்த்த போதிலும் சிந்தித்த போதிலும், ஸ்வதர்மம் சொல்லி சொன்னா இங்கே விசேஷ தர்மம் யாருக்கு? சத்திரியனுக்கு. ஆவேக்ஷ்ய, ஆவேக்ஷ்ய என்றால் சிந்தித்த போதிலும், கன்சிடர் சொல்லி அர்த்தம். இங்கு பகவான் அப்பி என்ற சொல்லை உபயோகிக்கின்றார். ஏனென்றால் ஆத்ம அனாத்ம என்ற அடிப்படையில் மட்டும் நீ துயரப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, உன்னுடைய கடமை நோக்கிலும் கூட நீ ஸ்வதர்மம் அப்படி ஆவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி. விகம்பிதும் ந அர்ஹசி என்றால் நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், கலக்கம் அடைய வேண்டாம், தயக்கம் அடைய வேண்டாம், தேவையில்லைன்னு சொல்றார். எதிரிகளை கொள்வதில் உனக்கு பயம் வேண்டாம். அது பாவம் என்ற பயம் வரலாம், ஆனால் அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நீ சத்திரியன், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது உடைய பொறுப்பு. அதற்காக சில உயிர்களை பலியிடுவதற்கு உனக்கு அருகதை இருக்கின்றது, சாஸ்திரம் அனுமதி கொடுத்துருக்கின்றது. அதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்ன? சொர்க்க பிராப்தின்னு சொல்லி இருக்கு. இங்கே இன்னொரு இதுவும் சொல்ல போறார். இப்படி சுதர்மத்தை செய்யத்தான் இன்னொரு பலன் வரும்போது கடைசியில் பார்ப்போம். ஆக தர்மியாத் ஹி யுத்தாத், யுத்தத்துக்கு பகவான் தர்மியாத் என்ற அடைமொழிய விசேஷணத்தை சொல்றார். சத்திரியனுக்கு யுத்தம் செய்வது ஸ்வதர்மம். அடுத்து வெறும் யுத்தம் செய்வது ஸ்வதர்மம் சொல்ல தர்ம யுத்தம் செய்வதுன்னு சொல்றார். தர்ம யுத்தம் செய்வது ஸ்வதர்மம். அதர்மத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆகவே சத்திரியனுக்கு யுத்தம் ஸ்வதர்மம் சொல்லிட்டா வம்பா போயிடும். தர்ம யுத்தம், தர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் செய்வது. வெறும் யுத்தம் செய்வது ஸ்வதர்மம் சொன்னா அது துரியோதனுக்கும் பொருந்திடுமே. நினச்சா யார்கிட்ட வேணால் போய் சண்டை போடலாமே. பார்க்குறமே ஊர்லெலாம் சில பேர் சும்மா வம்புக்கு போவான், சும்மா வம்புக்கு போவான். அப்படிலாம் இல்லை. சில பேர் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் பாடி பில்டர்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி ஆனவன் என்ன ஆகிடும்னா, யாருக்குன்னா வம்பு அளிக்கணும், சண்டை போடணும், மல்லு கட்டணும், போகிறவங்கலாம் கூப்பிட்டு எதுனா பேசுவோம். அப்படிலாம் இல்லை. ஆக தர்மியாத் யுத்தாத், தர்மத்திலிருந்து பிசகாத விலகாத யுத்தம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கிருஷ்ணன் எங்கேயோ அங்கே தர்மம் இருக்கும், தர்மம் எங்கேயோ அங்கே கிருஷ்ணன் இருப்பான். அந்த இடத்துல அர்ஜுனா நீ இருக்கிற, ஆகினால உனக்கு தான் வெற்றி என்பது யாருன்னா சொல்லணுமான்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் கூட 10 நாள் வரையிலும் பீஷ்மரானவர் அந்த தளபதியாக இருந்தார் துரியோதனர் பக்கத்தில். அதுவரையில் நடந்த யுத்தம் தர்மமாக நடந்தது. 11வது நாள் யுத்தத்திலிருந்து நடந்த 8 நாள் யுத்தம் அதர்மமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அது படிக்கும்பொழுது நமக்கு தெரிகின்றது. அதர்ம யுத்தம் தான் நடந்தது. ஆகவே அந்நியத் ஸ்ரேய, வேறு நன்மையானது, சத்திரியஸ்ய ந வித்தியதே, சத்திரியனுக்கு கிடையாது. சத்திரியனுக்கு தர்ம யுத்தத்தை தவிர நன்மை தரக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. அந்த தர்ம யுத்தத்தில் ஒன்னின்னி உன்னுடைய எதிரியை வீழ்த்தலாம், அல்லது நீ வீழ்ந்து விடலாம், இறந்து விடலாம். இரண்டுமே உனக்கு நன்மை தரக்கூடியதுன்னு சொல்லிடுறார். தர்மத்தை காப்பாற்ற போனால் நான் இறக்கவே மாட்டேன் அப்படிலாம் இல்லை. தர்மத்தை காப்பாற்ற போய் நீ இறக்கத்துக்கு வழி வரலாம். அப்பொழுது உனக்கு என்ன நன்மை தான் நடக்கும். ஆக இங்கே நன்மை சொல்கிறத ஸ்ரேயஸ் அப்படி சொல்கிறார். இங்கே ஸ்ரேயஸ் சொல்லி சொன்னால் மன தூய்மை சொல்கிறார். ஏன் மன தூய்மைன்னா, ஆன்மீக கோணத்தில் பார்க்கும் பொழுது சத்திரியன் எப்பொழுது ரஜோகுண வசப்பட்டிருப்பான். இப்போ பார்த்தாலும் எதனா செய்து கொண்டு இருக்க, பரபரப்பாக இருப்பான், செய்து கொண்டே இருப்பான்னு நினைப்பான். அந்த ரஜோகுணத்தோடு தான் அவன் படைக்கப்பட்டிருப்பான். ஆகவே அவன் தர்ம யுத்தம் செய்தால் அதன் மூலம் அவனுடைய மனது தூய்மையடையும். சன்னியாசியானவன் சத்துவ குணத்திலிருந்து மன தூய்மையை, சித்த சுத்தியை பெறலாம். அதே போல சித்த சுத்தி சத்திரியனுக்கு அவன் செய்கின்ற தர்ம யுத்தத்தின் மூலமாக கிடைக்கும், நன்மை கிடைக்கும். இதை தவிர வேறு வழி கிடையாது உன்னுடைய மன தூய்மைக்கு, நன்மைக்கு என்று பகவான் இந்த இடத்துல சொல்லி மீண்டும் பேசுகின்றார். 32வது ஸ்லோகம். எதிருச்சயா சோபபன்னம் சொர்க்கத்வாரம் அபாவிருதம் சுகி நக்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம்.
இந்த ஸ்லோகத்தில் பகவான் தர்ம யுத்தம் செய்யும் வாய்ப்பே சத்திரியர்களுக்கு அவ்வளோ சுலபமாகவும் கிடைப்பதில்லைன்னு சொல்கிறார். சுலபமாக கிடைக்கிறதில்லை. ஆசையினால் பிற நாடு மேலே செல்வத்தை ஆசைப்பட்டு யுத்தம் பண்ண போவான். அதில் அதர்மம் தானே. அவன் நம்மளை நம்ம தேசத்தை ஆக்கிரமித்து நம்ம மேலே எதுனா பண்ணால் தான் போகணும். ஆனால் சில பேர் அப்படிலாம் தேசத்தை விரிவாக்கணும் என்பதற்காக பண்ணுறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆக நல்லது செய்ய வாய்ப்பு கிடைப்பது அரிது. அப்படி கிடைத்து நீ அந்த யுத்தத்தை செய்தால் அது சத்திரியர்களுக்கு மன தூய்மையை தரும். சத்திரியர்கள் பல பேருக்கு அதர்ம யுத்தம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அது யாருக்கு? உன் எதிரில் நிற்கிற பீஷ்மர் துரோணர் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு துரியோதனுடைய பக்கம் என்று யுத்தம் செய்கின்றார். ஆனால் அவர் உண்மையிலே ஆசைப்பட்டு அவன் பக்கத்தில் என்ன செய்யலை. அவர்களுடைய பிராரப்தம் அப்படி அமைஞ்சிருக்கு. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கின்றது, பாண்டவர்கள் தான் இருக்கின்றது. பொதுவாக யுத்தத்தில் வெறும் பலம் மட்டும் பயன்படாது, கொஞ்சம் தர்மமும் நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஆக இங்கே ரொம்ப அழகாக சொல்ல, பிராரப்த வசத்தினால் அவருக்கு அதர்ம யுத்தம் செய்யும் சூழ்நிலை கிடைச்சிருக்கு. சல்லியனை கூட யுத்தத்துக்காக பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்தார் அவர். ஆனால் என்ன ஆனது, நடுவழியில் அவருக்கு சாப்பாடு போட்டு அந்த தாம் பக்கம் சேர்த்துக்கிட்டார். பின்னால் தான் தெரியுது யார் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியும். ஆகவே நீ தர்ம யுத்தம் செய்ய கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். சுலோகத்தை பார்க்கலாம். எதிர்ச்சையா, முயற்சி செய்யாமல் இது உனக்கு அமைந்துள்ளது. எப்படிப்பட்ட யுத்தம்? சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம். சொர்க்கத்வாரம், சொர்க்கத்தினுடைய நுழைவாயில். அபாவிருத்தம் என்றால் திறப்பது. அபாவிருத்தம் யுத்தத்துக்கு அடைமொழிங்க, அட்ஜெக்டிவ் போடுறார். உனக்கு கிடைத்துள்ள யுத்தம் சொர்க்க வாசலை திறப்பதாக உள்ளது. ஏகாதசி வரப்போது சொர்க்க வாசல் திறப்பு. ஆமாம், சொர்க்க வாசல் உனக்கு திறக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம் ஈதிருஷம், சொர்க்கத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கின்றது. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? தொருக்குனான்றார். தொருக்குனாய் வேண்டி சேவான்னு சொல்றது. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்கு, உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுகினக ஷத்ரியாக லபந்தே. சுகினக அதிர்ஷ்டமுடைய ஷத்ரியாக, ஷத்திரியர்களுக்கு லபந்தே கிடைக்கின்றது. பார்த்த அர்ஜுனா, அதிர்ஷ்டமுடைய ஷத்திரியர்களுக்கு தான் தர்மத்தின் பக்கம் நின்று யுத்தம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றார். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட யுத்தமானது அதிர்ஷ்டமுடையவர்களுக்கு தான் கிடைச்சி. நீ லக்கி மேன் சொல்றார். ஈதிருஷம் யுத்தம், இவ்விதமான யுத்தம். எவ்விதமான யுத்தம்? தர்மியாத் யுத்தாத், தர்மத்தின் பக்கம் இருந்து தர்மத்தில் பிசகாத யுத்தம். சுகினக என்பது சத்திரியனுக்கு அடைமொழியாக வந்திருக்கு. வேறு விதத்தில் இதை படிக்கலாம். சத்ரியாக ஈதிருஷம் யுத்தம் லபந்தே. சத்திரியர்களுக்கு இப்படிப்பட்ட யுத்தம் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்கின்ற சத்திரியர்கள் சுகினக பவந்தி, அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். ஆமாம், அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள் சொல்லி சொல்றார். அல்லது எந்த சத்திரியர்களுக்கு இப்படிப்பட்ட யுத்தமானது கிடைக்கின்றதோ அவர்கள் சுகத்தை அடைபவர்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரே ஆசிரியர்கள் ஒரு இடத்துல சொல்ற கருத்துக்கள் இதெல்லாம். ஆக உனக்கு அமைந்திருக்கின்றது, அமைந்ததுன்னு சொல்லி அர்த்தம். எதிர்ச்சையானா முயற்சி செய்யாமல் உனக்கு வந்திருக்கின்றது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக அங்கே வரும் பாருங்க. அப்போ எதிர்ச்சை என்றால் முயற்சி செய்யாமல் உனக்கு அமைந்திருக்கின்றது. நீயா முயற்சி பண்ணல, உன் மீது அது திணிக்கப்பட்டிருக்கு, உனக்கு அது கிடைத்துள்ளது. ஆகவே நீ என்ன பண்ணணும்? இதை நீ செய்துதான் ஆக வேண்டும். மேலும் தொடர்கின்றார் 33வது ஸ்லோகம். அதச்சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. இந்த ஸ்லோகத்தில் நீ ஸ்வதர்மத்தை செய்யவில்லை என்றால் என்ன விளைவு வரும் என்று எச்சரிக்கின்றார். என்ன விளைவு வரும்? மறைமுகமாக அர்ஜுனனை
மிரட்டி பார்க்கின்றார் சொல்கிறார். கொஞ்சம் மிரட்டி பார்க்குறாரா. இந்த குழந்தைகளை கொஞ்சம் சில நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி மிரட்டி பார்ப்போம். நமக்கே தெரியும் அதிகமாக தான் பண்ணுறோம், இருந்தாலும் கொஞ்சம் மிரட்டி வச்சு அது கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும், அதுக்காக மிரட்டுவோம். அது போல் அர்ஜுனனுக்கு யுத்தம் செய்யாமல் போகிறதுக்கு தான் எண்ணம் இருக்குது. செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் நீ யுத்தத்தை செய்தால் ராஜ்யம் பெறலாம், இறந்தால் நீ சொர்க்கத்துக்கும் போகலாம். ஆனால் யுத்தம் செய்யவில்லை என்றால் என்ன விளைவுகள் வரும் என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவரை என்னென்ன உனக்கு வரும், நீ இறந்த பிறகு என்ன தோஷங்கள் வரும் அதையும் சொல்கிறார். ஆக சொதர்மத்தை ஆச்சரணம் செய்யவில்லை என்றால், சொதர்மத்தை நீ செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? இகலோக துக்கம் என்ன, பரலோக துக்கம் என்ன? இகலோக துக்கம் அகீர்த்தி, இகழ்ச்சி, எல்லாரும் உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். பரலோக துக்கம் என்ன? நரகம், பாபம். ஆமாம், இகலோகத்தில் உன்னை எல்லாரும் குறைவாக பேசுவார்கள், இகழ்ந்து பேசுவார்கள். பரலோகத்தில் நீ சத்திரியனா இருந்தும் நரகத்துக்கு போவ, தர்ம யுத்தம் செய்யலைன்னா பாப்பமும் வரும்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் உள்ள பொழுதே இந்த பூமியும் உனக்கு நரகம் ஆகிடும், அது இகழ்ச்சியினால். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சாரம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதச்சேத், ஒரு கால். அதச்சேத் என்றால் ஒரு கால். அர்ஜுனன் யுத்தம் செய்து விட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. யுத்தம் செய்யவில்லை என்றால் ஒரு கால். அதச்சேத், செய்யவில்லை என்றால் துவம் இமம் தர்மியம் சங்கிராமம். துவம், நீ, இமம், இந்த, தர்மியம், தர்மத்துக்குட்பட்ட, சங்கிராமம், யுத்தம், ந கரிஷ்யசி, செய்யவில்லை என்றால், நீ இந்த தர்மத்துக்குட்பட்ட யுத்தத்தை செய்யவில்லை என்றால், ஒரு கால் நீ இந்த தர்ம யுத்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் என்ன தோஷம் வருமாம்? ததக, நீ செய்யாத காரணத்தினால், இந்த தர்ம யுத்தத்தை செய்யாத காரணத்தினால் இதன் விளைவாக ஸ்வதர்மம் கீர்த்திம்ச, ஸ்வதர்மம் என்றால் உன்னுடைய கடமையை, தர்மத்தை, கீர்த்திம்ச, உனக்கு கிடைத்துள்ள புகழை, ஹித்வா, அதை நீ விட்டவனாக எதை அடைவாய்? பாபம் அவாப்சியசி, பாபத்தை அடைவான்னு சொல்றார். உனக்கு கிடைத்தது தர்ம யுத்தத்தை நீ செய்யாமல் விட்டு விடுவானால் உனக்கு பாபம் வரும் சொல்றார். பாபம், பாபம் அவாப்சசி, பாவத்தை நீ அடைவாய். பவிஷ்யத் காலத்தை சொல்றார், ஃபியூச்சர் டென்ஸில். அவாப்சசி என்றால் அடைவாய். காரணம், இது நடக்கலை இன்னும், அப்படி நீ செய்யலைன்னா இது வரும், அப்படி எதிர்காலத்தில் சொல்றார். அப்படி நீ நடந்தால், யுத்தம் நீ செய்யவில்லை என்றால் இவ்விதம் நடக்கும். பாபம் அடைதல் என்பது நடக்கும், நீ நரகத்துக்கும் செல்ல வேண்டியது வரும். எப்பொழுது உண்டு? சொதர்மத்தை விட்டவன், அது மட்டும் இல்லை, நீ உன்னுடைய கடமையை விட்டவனும் ஆவாய். உன் சொதர்மத்தை செய்யாமல், சொதர்மம் சொல்லி சொன்னால் நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகள், செய்ய வேண்டியது செய்யாது விட்ட தன்மையும் உனக்கு அமையும் சொல்றார். விட்டவன் ஆவாய். அடுத்து கீர்த்தியை விட்டவன் ஆவாய். முன் ஸ்லோகத்தில் சொர்க்கத்வாரம் சொல்லி சொன்னார், இந்த ஸ்லோகத்தில் நரகத்வாரம் சொல்றார். சொர்க்கத்வாரம் சொல்றார் பாரு, இங்க நரகத்வாரம். எதனால? செய்ய வேண்டியது செய்யல, அதனால பாப்பம், பாபத்தினால் நரகம், அவ்வளவுதான். இங்க நரகம் என்று நேரடியாக சொல்லல, பாபம் என்று பலம். பாபம் என்ற பலன் என்ன தரும்? நரகத்தை தானே தரும். ஆக எச்சரிக்கை பண்றார். பரலோக பலன் இறந்த பிறகு யார் அதை பார்க்குறாங்க சுவாமி? பரலோக பலன், ஆமாம், அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? அதெல்லாம் அப்போ பார்த்துக்கோம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படி சொன்னால் பகவான் இகலோக பலனத்தையும் சொல்லிட்டுறார். ரொம்ப அழகாக ஜாகிரதையாக தான் உபதேசம் பண்ணுறார். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஒரு அர்த்தத்தை பார்த்து அவங்கள சமாதானப்படுத்திக்குவாங்க, அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. புகழ் போகும் சொல்கிறார். அதுதான் இகலோக கஷ்டம். இகலோகத்தை இது கிடைக்காதுன்னு சொன்னால் தான் நமக்கு பயம் வருமா, தவறு செய்யாமல் இருப்போமா. இந்த பாப புண்ணிய பயம்தான் நமக்கு இதுவரையில் நம்முடைய சமுதாயத்தை, இந்த தேசத்தில் நிறைய தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம், கிரைம் ரேட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு காரணம். 20 ஊர் 30 ஊர் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது.
அப்படி இருந்த ஊர் தானே இது. இப்போ தான் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, பாப புண்ணிய பயம் இல்லாது போச்சு. அவரவர்கள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு பாவத்தில் ஈடுபடாமல் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். புண்ணிய செயல்னோட பாவத்தையாவது செய்யாது இருந்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, கடவுளாவது ஒன்றாவது, பாவமாவது புண்ணியமாவது, நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு போடா, நீ செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. அதனால் அப்படி அதுதான் இன்னைக்கு இது எங்கே வரைக்கும் இருக்குன்னா டாப் டு பாட்டம் இருக்குது. அதனால தான் இந்த பயம் இல்லாது. பாபம் என்றால் பயமின்றி செய்ய இந்த ஜீவனுக்கார் போதம் தெரிவித்தார் சொல்லி கேட்குறார். ஆமாம், ஒரு லெவலுக்கு வேணும் பணம், வாஸ்தவம் தான். இவ்வளோ மூட்டையா என்ன தான் பண்ண போகிறான், மனசு வரல எடுத்து கொடுக்கறதுக்கு, ஏதோ கஷ்டப்படுறவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ண போகிறோம். இதெல்லாம் நமக்கு இந்த தர்ம சாஸ்திரமோ சமய அறிவோ ஆன்மீக எண்ணமோ இந்த போதனைகளோ இல்லாததான். இதுக்கெல்லாம் பெருசாக கீதை கூட படிக்க வேண்டாம், திருக்குறள் போதுமே, நம்ம தேசத்தில் கிடச்சிருக்கு, அதில் படிக்கலாமே, அதில் சொல்லியிருக்கு. ஆமாம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு சொல்லி சொன்னா, பிறருக்கு கொடுத்து வாழறது. மனசு வரலையே, அவ்வளோ வச்சுட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மொத்தமா வரணும், என்ன வரணும். ஆகவே நீ இப்படி நடந்தால் உனக்கு இகலோக பலன் என்ன, புகழ் போய்விடும், கீர்த்தி போகும் என்பதை எப்படி விளக்குகின்றார் என்றால் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். 34வது ஸ்லோகம். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. இந்த ஸ்லோகத்தில் கீர்த்தி சென்றால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, அகீர்த்தின்னா புகழ், இகழ்ச்சி. ஆமாம், பலரும் இகழ்வார்கள், அகீர்த்திகரம். அந்த இகழ்ச்சியை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். அதையும் சொல்கிறார், யாராவது இகழ்ந்து பேச உன்னால் தாங்கிக்க முடியுமா, அது முடியாது அர்ஜுனா சொல்கிறார். உனக்கு இந்த உலகில் ராஜ்யம் கிடைக்காது, அது கூட பரவாயில்ல, நீ ஏழ்மையாக வாழலான்னு சொல்லி கூட நினைக்கலாம், ஏழ்மை அடைந்து விடுவா, இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லுவேன். ஏனென்றால் நாங்களாம் வனத்தில் வாழ்ந்து பழகி போச்சுன்னு சொல்லலாம். 14 வருஷம் வாழ்ந்துட்டேன் சுவாமி, அதனால் ஒன்று பெரிய கஷ்டம் இல்லை சொல்லலாம். இந்த ஜோசியர்கிட்ட போனால் ஒரு தமாஷ் சொல்லுவாங்க, இவ்வளோ நாளில் இது நடக்கும், அப்புறம் நடக்கலை போனால் இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவார், என்ன சுவாமி நடக்கலைன்னு சொன்னால், பரவாயில்ல அதெல்லாம் பழகி போயிடும் விட்டுடுங்கன்னு. ஆமாம், பழகி போச்சு இல்லை போன்னு சொல்லிவிடுவார். அது போல் எனக்கு நான் காட்டிலே வாழ்ந்திருக்கேன், ஆகினா எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு, ஏழ்மையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆகவே அர்ஜுனனுக்கு எதை சொன்னால் அர்ஜுனனால் ஏற்க முடியாதோ அதை பகவான் இங்கே சொல்லுகின்றாராம். ஏழ்மை வந்துடும் அது வந்துடும் சொல்லி சொன்னால் அதெல்லாம் பரவாயில்ல, நான் வாழ்ந்துட்டு போகிறேன், நான் காட்டிலே இருந்தால் அது தான் போன்னு சொல்லிவிடுவோம். ஆக சத்திரியர்களுக்கு இருக்கின்ற பலகீனம் கீர்த்தி, அது எல்லாருக்கும் தெரியும். சத்திரியர்கள் மட்டும் இல்லை, நமக்கு கூட இருக்கோ இல்லையோ, 2 பேரும் வந்து அப்படி சொன்னாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம், குளிர்ந்து போகிறோம், அப்படியே ஐஸ் கொட்டினா போல் இருக்குது. ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி தான், அப்படி ஒரு குளிர்ச்சி வந்துடுது நமக்கு. சால்வை தான் போற்றணும் குளிர்ச்சி நடுக்கத்தை தீக்கிறதுக்கு, அவ்வளோ சந்தோஷமாயிடுது. அரசியல்வாதிகள் சொல்லணுமா என்ன, இந்த அரசியல்வாதிகள் பிரசித்தியை பெயரை எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இது சத்திரியருடைய சுபாவம். ஒருவனுக்கு புகழே இல்லை என்றால் அவனுக்கு அவமானம் வந்தால் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவனுக்கு இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் யார் புகழுடைய உச்ச நிலைக்கு சென்றுள்ளார்களோ அதை அந்த புகழானது இல்லாமல் போகும்பொழுது, பிறர் இகழும் பொழுது அது மரணத்தை விட கொடுமையானதுன்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் துக்கம் அடைவார்கள். ஆகவே அர்ஜுனா, நீ புகழின் உச்சி அடைந்துள்ளாய். ஏனென்றால் எல்லாருடைய பார்வை இந்த யுத்தத்தில் உன் பேரில் தான் இருக்கு. உன்னுடைய சைன்யமும் உன்னுடைய யுத்த திறமையில தான் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றது, மற்றவங்க இருந்தால் கூட. அதனால தான் இந்த அர்ஜுனனை அந்த யுத்த காலத்தை வந்து நீக்கிட்டம் சொல்லி சொன்னால் ஈஸியாக பாண்டவர்களை ஜெயிச்சிடலாம் தான் சொல்லி தான் எதிராளுங்கன்னு நினைக்கிறாங்க.
அதனால தான் துரோணர் வந்தவொடனே அர்ஜுனன் எப்படியா நீ கொண்டு வந்து கொண்டுடுன்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அதெல்லாம் யுத்தத்தில் இருக்க விஷயங்கள். ஆக பாண்டவர்களுக்குள்ளே பிரசித்தி அடைந்தவன் வீரம் அர்ஜுனன் வீரம். அது அவனுடைய காண்டீபத்தின் மூலமாக கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட நீ கீர்த்தியை இழந்து மரணத்தை விட மோசமான நிலைக்கு சென்று விடுவாய்ன்னு சொல்லி சொல்கிறார். நல்லா அழகாக சொல்கிறார். நாமும் அனுபவத்தில் பார்க்குறோம். யார் சமுதாயத்துக்குள்ள அரசியலோ மற்ற வேறு எந்த ஃபீல்டுலேயோ அதிகமாக ஈடுபட்டவர்களுக்கு புகழுக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஆமாம், புகழுக்கு அடிமையாக இருப்பார்கள். அந்த புகழை அனுபவித்து அந்த சுகத்தில் பழகிவிட்டால் அதை விடுவது கடினம். ஆமாம், 100 பேர் சல்யூட் அடித்தாங்கன்னா அவங்க ஈகோவுக்கு தீனி போட்டது போல் அவ்வளோ சந்தோஷம். அவங்கள தீனி போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், தீனி போட்டு வச்சுருப்பாங்க சல்யூட் அடித்து. அந்த அகந்தைக்கு அது ஒரு திருப்தி கிடைக்கிறது, சாப்பாடு போட்டால் போல். ஆனால் அதிகாரிகள், அரசாங்கத்தில் அதிகாரிகள் அது போல் இருந்து சல்யூட் வாங்கி பழகி ரிட்டையர் ஆன பிற்பாடும் அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அலுவலகத்துக்கு வந்தால் சில அதிகாரிகள் பார்க்குறோம், ரிட்டையர்ட் ஆனால் அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதே பியூன் அதே பிஏ எல்லாம் சல்யூட் அடித்தவெல்லாம் பார்க்காத போல போயிடும். எதனா வேலை சொல்லிட போகிறார், நம்ம வேலையே பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், நிச்சயமாக அந்த மரியாதை கிடைக்காது. நல்ல அதிகாரிகளே கிடைக்காது. கொஞ்சம் லஞ்சம்லாம் வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரி கிடைக்குமான்னா சுத்தமாக கிடைக்காது, சுத்தமாக கிடைக்காது. ஆமாம், யாருக்குமே மதிப்பு அவர்களுடைய நேர்மையினால் தான் வரும். நேர்மையினால் தான், அதையும் பார்க்குறோம். நேர்மையாக இருந்த அதிகாரிகள் வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாட அவங்களுக்கு அவங்க கேட்கணுன்றதுல எங்கேயோ தூரம் தான் ஓடி வந்து அவங்களுக்கு என்ன சார் வேணும் கேட்குறா, அதுவும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுவும் இருக்கிறது. ஆமாம், ஆக பதவி பொருள் மதிப்பு சென்ற பிற்பாடு அந்த உண்மையான புகழ் வராது. வந்தாலும் பொய்யாக நம் மீது அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் காட்டிகிட்டு இருப்பாங்க, பொய்யா தான் இருக்கும். ஆகவே இந்த பவர் பதவி போனால் மரியாதை கிடைக்காது. அதனால் நமக்கு துக்கம் வரும். அதையெல்லாம் இங்கே எடுத்து காட்டுறார் பகவான் அர்ஜுனனுக்கு. நீ இந்த யுத்தத்தை விட்டு, தர்ம யுத்தத்தை விட்டு சென்றால் உன்னை திட்டுவார்கள். அதை பொறுத்து கொள்வதும் உனக்கு கடினம். ஏனென்றால் உனக்கு அந்த சக்தி இல்லை என்று எனக்கு தெரியுன்றார் பகவான். அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இல்லைன்ட்டு எனக்கு தெரியும். நீ இப்போ சொல்லலாம் பரவாயில்லன்னு சொல்லி ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நம்ம வீடுங்களை சொல்லுவாங்க, ஐயா என்ன சொன்ன, ஆமாம் உங்களை பற்றி எனக்கு தானே தெரியும் விடுங்க அப்படின்வாங்க. உங்களை பற்றி எனக்கு தானே தெரியும்வாங்க. ஐயாவும் சொல்லுவார். அது போல் தான் இருக்கிறது வீடுகளில். ஒருத்தரை பற்றி கூட இருக்கிறவங்க தான் நல்லா தெரியும். நம்மளை விட அவங்க தான் நல்லா நம்மளை கணிச்சு வச்சுருப்பாங்க. ஆமாம். ஆக நீ இந்த யுத்தத்தை விட்டு சென்றால் புகழ் போகும், எல்லாரும் உன்னை இகழ்வார்கள். உனக்கு அந்த இகழ்ச்சியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லைப்பா. ஆகவே அர்ஜுனா நீ போர் செய்ய வேண்டும். புகழ் அதிகாரம் பதவி இதெல்லாம் என்னவா, மதுவை விட அதிகமாக அடிமைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவை. அர்ஜுனன் அந்த புகழை அனுபவித்துள்ளான். அதை பகவான் இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஆமாம், வில்லுக்கு வீரன் விஜயன்லாம் சொல்லியிருக்கிறோமே. அப்படி தாங்கி கொண்டால், அதான் சொல்றார், அப்படி அந்த இகழ்ச்சியையும் தாங்கி கொண்டால், பதவி பவர்லாம் போன பிற்பாடு வர இகழ்ச்சியும் தாங்கி கொண்டால் அவர் தான் மகாத்மா சொல்லி சொல்றார். ரொம்ப சக்தி வேணும் அதுக்கு. ஆமாம், வாழ்க்கையில் பார்க்குறோம், நம்ம தாய்மான சுவாமிகளை பார்க்குறோம். அதே திருச்சியிலே சமஸ்தானத்தில் முதலமைச்சராக இருந்த சக்தி உடையவர் அதே இடத்துல அந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு அதே ஊரில் சும்மா இடுப்பில் கட்டின துண்டோட அந்த ஊரில் சுற்றிக்கிட்டு கிடந்தார். தெருவில் படுத்துக்கிட்டு இருந்தார். சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அது யாருன்னா முடியுமா? பட்டினி தடிகள். அவ்வளோ பெரிய வயிறு வேப்பார். அங்கேயே சுற்றிக்கிட்டு கிடந்தார். சாப்பாட்டுக்கெல்லாம் கேட்டு யாருன்னா போய் கேட்டது நடக்கக்கூடியதா? எவ்வளோ பெரிய மனுஷில் சக்தி இருக்கணும். அதனால தான் சன்னியாசம் வாங்கினோம்னா குருவானவர் சன்னியாச தீட்சையை கொடுத்து முன்னாள்னா கொலைப்பட்டுன்னு இருக்கிறோமே, ஏதோ காலையில் ஏதோ உப்புமாவை ஏதோ கொடுப்பாங்க, கிச்சடி போல் ஏதோ கொடுத்து மதியம் சாப்பாடு போய் எங்கன்னா போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுவான்னு அனுப்பி விட்ருவாங்க. ஒரு வேலையோட பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு அப்போ தான் தெரியும். அது தாய்மன்னர் அழகாக சொல்லுவார். அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆறா அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தனும் பெரியோய் ஆவி குறியோய் கேள்.
காரார்க்கிரக வளையினிடை கட்டுண்டிருந்த கலைகள் எல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்கெங்கு ஒழித்திடுமே. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய எல்லாம் இருக்குது, ஈகோலாம் இருக்கு. நான் அப்படியாக்கு இப்படியாகும், குலப்பெருமையும் பெருமை, அந்த பெருமை, படித்தவன் அறிவாளி, என்னென்னலாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வீட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு வீட்டு முன்னே அம்மா எனக்கு பசி எடுக்குது, சாப்பாடு கொடுங்க, பிச்சை போடுங்கன்னு சொல்லி சாதாரண விஷயமா சொல்கிறார். அப்படி எடுத்தால் என்ன ஆகுமா? காரார்க்கிரக வளையினிட கட்டுண்டு இருந்த கலைகள் எல்லாம் அறியாமை இருள்மயமாக இருக்கக்கூடிய என் மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈகம் என்னவா உடஞ்சி தூள் தூளாகிடும் சொல்லி சொல்கிறார். அதுக்கு தான் சன்னியாசி போய் பிக்ஷை எடுக்கிறதுன்றது இந்த ஈகம் எல்லாம் விட்டுட்டு. ஆமாம், அது சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் இடத்துல போன கேட்க நாம சொல்லுவோம், ஆமாம் எனக்கு செத்தாலும் சாவனத்தில் அவன் வீடுக்கு ஏறி போக மாட்டேன், கேட்க மாட்டேன், உதவி கேட்க மாட்டேன். அந்த ஈகோலாம் இருக்கு நம்ம மனுஷனுக்கு இயல்பாக இருக்கிற விஷயம் தானே. அதெல்லாம் ஒரு சன்னியாசி சாது விட்டுட்டு போய் கேட்குறான்னு சொல்லிச்சுன்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அனுபவங்கள், பாடங்கள். அதெல்லாம் ஒரு பக்குவம். சத்திரியர்கள் சொல்லணுமா என்ன? தனஞ்சயன் எவ்வளோ செல்வத்தை யுத்தம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான். சாதாரணமான ஆள் இல்லை. தாய்மன்னரும் அப்படி இருந்திருக்கார், பட்டினத்தார் இருந்திருக்கார், பெரிய பெரிய மகான்கள்லாம் இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க நிறைய பேர். சாமானியமான சக்தி உடையவங்களில் நிறைய விதமான செல்வமும் செல்வாங்க, பெரிய படிப்பும், நினைச்சானே எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடியதான் சாதாரண சாமானியமாக சன்னியாசிகளை இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க, சாதுக்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, எளிமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறோம் நம்ம. கவுப்பினத்தாரையே சுற்றுறது சாதாரண விஷயம் இல்லையே. பட்டினத்தார் இருந்தார். அதனால தான் தாய்மன்னராக அப்படி இருந்து வந்த ஒருத்தர் அவரே பட்டினத்தார் புகழ்னு சொல்லுவார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்க அரிதறிது மனத்துறவும் அப்படியே மானா இவற்றா உனக்கு இசைந்தவார் ஒன்றே ஓ. செல்வ பட்டினத்தார் பத்ரகிரி பண்புணர்வது என்னால் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தாய்மன்னர் போட்டுறார். ஒரு பாம்பரியும் பாம்பினக்கால் சொல்றது போல அவங்களோட பெருமை அவர்களே சொல்றாங்க. அதுதான் மகிமை. ஆகவே சாதாரணமாக உன்னோட மனது தாங்கிக் கொள்ளாதுப்பா அப்படி சொல்லி சொல்றார். இது சாதாரணமாக இது ஒரு இயல்பு சைக்கலாஜிக்கல் விஷயம், மனத்தத்துவ நிலை. அதை பகவான் இங்கே சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகீர்த்திம் சாபி பூதானி கதைஷ்யந்தி. கதைஷ்யந்தி சொல்வார்கள். யார் சொல்லுவார்கள்? யாருன்னா சொல்லிட்டு போட்டோமே, யார் சொல்லுவார்கள்? பூதானி எல்லா மனிதர்களும் பேசுவார்கள். இவங்க அவங்க தான் இல்லை, எல்லாரும் பேசுவாங்க. என்னவென்று பேசுவார்களாம்? அகீர்த்திம் இகழ்ச்சியை, அவ்யயாம் அந்த இகழ்ச்சியை தொடர்ந்து இல்லையா, அது எப்போ எவ்வளோ நாள் பேசுவாங்களாம்? அதிக காலம் பேசிக்கொண்டே இருப்பாங்களே. ஏதோ ஒரு காலத்தில் பேசி விட்டுருவாங்கல்ல, அதிக காலம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் நம்ம பகவத்கீதையில். அதிக காலம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். தீர்க்க காலம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சாப்பி பூத்தானி நீண்ட காலம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அது உனக்கு என்னவாகுமா? தே உனக்கு பேசிக்கொண்டே இருக்கட்டுமே சொல்லி சொன்னா பகவான் மீண்டும் சொல்கின்றார். சம்பாவி தஸ்ய யாருக்கு புகழ் ஏற்கனவே அடையப்பட்டுள்ளது அவர்களுக்கு சம்பாவனா மரியாதை செய்த. நம்ம சம்பாவனை சொல்றோம், சம்பாவனா மரியாதை செய்த. சம்பாவி தஸ்ய சொல்லி சொன்னா மரியாதையை புகழ் ஏற்கனவே அடைந்தவர்களுக்கு அகீர்த்தி இகழ்ச்சியானது மரணத்தை காட்டிலும் அதிரிச்சத்தை கொடியதுன்னு சொல்றார். ஏற்கனவே புகழ் யாருக்கு இருந்து கொண்டுள்ளதோ அவர்களுக்கு இந்த இகழ்ச்சியானது மரணத்தை விட கொடியது. வாழும்பொழுது இறந்தவர்களைப் போல ஆகிவிடுவார்கள். புகழ் ஒன்று இல்லாதவனுக்கு இகழ் ஒன்றும் பண்ணாது, அது வேற. புகழ் மானத்தை உடையவனுக்கு அகீர்த்தி மரணத்தை காட்டிலும் கொடியது. அதை விட இறந்து விடுவதே மேல். திருக்குறள்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மயிர் நீப்பின் வாழ கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். ரொம்ப அழகான வரி. ஆக ராமாயணத்துல தசரதன் கொடுத்த வாக்குக்காக என்ன பண்ணாரு? மாற்றி சொல்லுங்களேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா. இல்லை, பிற்காலத்தில் என்னை இந்த சமுதாயம் இந்த உலகமானது என்னை கொடுத்த வாக்கை தவறிவிட்டவன் என்று பேசிக்கொண்டே இருக்கும், நான் மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் ராமருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அப்பாவுக்கு சொன்னார்ன்றதுக்காக நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்குரிய ராஜ்யத்தை அடைந்தே தீர்வேன், நீ வேணா அப்படி சொல்லிக்கன்னு சொல்கிறார். ராமர் சொல்லிட்டார், இல்லை இல்லை, அப்பா வாக்கை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை, நான் போகிறேன்னு சொன்னார். எப்படி இருக்கு பாருங்க. அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருந்தது.
நமக்கு தர்மத்தை நாசம் பண்றதுல போட்டி இருக்கு. கரெக்ட், அதான் நமக்கு சுதர்மமா இருக்கு. நல்லவனா இருக்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருந்தது. அதெல்லாம் நம்ம ஒரு உதாரணம் தான் பார்க்குறோம் மனசில். பிற்கால சந்ததி என்னை இகழ்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொன்னோம். அதனால தான் இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த வரலாறெல்லாம் ராமனை பற்றி பேசுகிறோம். அப்படிப்பட்ட ராமனுக்கு தான் வர ஜனவரி 22 பெரிய கோயில் பிரம்மாண்டமாக கட்டி கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. அந்த உயிர் தன்மையோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்க ஒழுக்கம் அதெல்லாம் தான் பெரிய சக்தி உடையது. ஆக நல்ல புகழுக்காக சத்திரியர்கள் இறப்பார்கள், அதுக்காக இருந்த ஆள்லாம் இருக்கிறான், அது சரிதான். ஆகவே சத்திரியனுக்கு புகழ் உள்ள பற்றி அர்ஜுனிடம் சொல்லி, ஆகவே நீ என்ன பண்ணணும், இந்த தர்ம யுத்தத்தை செய்து புகழ் மேலும் நீ கீர்த்தியை அடைவாயாக. மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் என்ன சொல்வார் என்று என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. பயாத் ரணாத் பரதம் மன்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः ஏஷாம் ச த்வம் பகுமதः பூத்வா யாஸ்யசி லாகவம். உனக்கு இகழ்ச்சி வரும்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்லை என்று அர்ஜுனன் மனசில் நினைத்தால், ஏனென்றால் என்னை இகழ்பவர்கள் அப்படி யாரை சொல்றீங்க, என்னை அவங்களாம் இகழ்வார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னை புகழுறவங்களும் இருக்கிறாங்களே, இவன் கருணாமூர்த்தி, அதனால் இந்த யுத்தத்தில் அனைவரின் மீதும் இருந்த அன்பினால், அவர் உயிரிலும் இருந்த கருணையினால் இவன் யுத்தத்தை விட்டு சென்று விட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி சொல்றவங்களும் இருப்பாங்களே என்று என்னை புகழலாம் இல்லையா பிறர்? அப்படி அவன் நினைத்தால், இதெல்லாம் பகவானே நினைச்சு அதெல்லாம் சொல்லிடுறாரு அவன் கேட்கறதுக்கு முன்னே. நிறைய இடத்துல அப்படிதான். ஒரு சரியான நல்ல ஒரு உபதேசியாருக்கு என்ன இருக்கணுமா, என்னவெல்லாம் சந்தேகம் எதிரில் உள்ள சிஷ்யர்களுக்கு வருமோ அதையெல்லாம் தானே எடுத்து முதல்ல சொல்லிடுறது. அவட சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு சந்தேகம் இருந்தா அதற்கும் பதில் சொல்லுவது. அதுதான் நல்ல ஒரு உபதேசத்துக்கு அழகு சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு உபதேசிக்கிற குருமாரும் அவர் சிஷியனாக இருந்தானே வந்திருக்கார். அவருக்கு என்னென்னலாம் சந்தேகம் வந்திருக்குமோ அதெல்லாம் எதிரில் உள்ள சிஷியனுக்கு வரும் என்று எதிர்பார்த்து அதையெல்லாம் அவர்களே எடுத்து சொல்லி விடுவார்கள். சில நேரத்தில் நமக்கு தோன்றாத கோணத்திலெல்லாம் சந்தேகத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இப்படிலாம் கூட சிந்திச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சிஷியர்களாக இருக்காங்களேன்னா, ஒவ்வொரு மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவர் மனது 9 அடா, உறங்கி கிடப்பது 80 அடான்னு. அப்போ ஒவ்வொரு மனசுல ஒவ்வொரு விதமாக சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்லி ஆகணும். ஞான யோகத்தில் ஞான காண்டத்தில் எல்லா சந்தேகங்களும் பிசிறு இல்லாமல் சொல்லி அவன் அறிவில் ஒரு அமைதியை ஏற்படுத்தணும். ரொம்ப முக்கியம். அறிவில் அமைதி வந்துடணும். அதுதான் ஞான யோகத்தை படிச்சுட்டு பிரயோஜனம். அறிவில் ஏற்பட சந்தேகங்களை தீர்ந்து அமைதி அடைந்து விட வேண்டும். அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே என்றென்று பாடினேன் நாடியேன்னு சொல்றார் தாய்மனர். அப்போதான் இந்த அறிவில் ஒரு ஆனந்த வெள்ளம் சொல்றார். ரொம்ப அழகான வார்த்தைகள் தான். ஆக இவன் கருணாமூர்த்தி ஆகினால எல்லாத்தையும் விட்டு சென்று விட்டான் என்று சிலர் புகழலாம் அல்லவா என்று நினைத்தால், நீ யுத்தத்திலிருந்து சென்று விட்டால் நீ கிருபையினால் இரக்கத்தினால் சென்று விட்டதாக சொல்ல மாட்டார்கள். எதன் காரணமாக சென்றாய் என்பார்கள் தெரியுமா? ஸ்லோகத்தை பார்க்கலாம். பயாத் ரணாத் உபரதம், பயத்தினால் தான் நீ சென்று விட்டாய். சத்திரியனுக்கு நீ பயந்துட்டேன்னு சொல்லி என்ன ஆகும்? பயந்துட்டியா குமார்ன்றாங்க பாருங்க. அது போல பயத்தினால போயிட்டியா, பயத்தினால்தான் நீ சென்று விட்டாய் என்று பேசுவார்கள். நீ சொல்லலாம், எனக்கெல்லாம் பயம் இல்லை, அவங்களாம் பிறரெல்லாம் அப்படி பேச மாட்டாங்கன்னு சொல்லி. நீ நினைக்கிறவங்களை விட்டுடு. கர்ணன் சும்மா இருப்பானா? எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாளைக்கு கொட்டை எழுத்து பேப்பரில் வரும் தெரியுமா? தலைப்பு செய்தி வரும் தெரியுமா? அர்ஜுனன் ஓட்டம் பயந்து கொண்டு ஓடிவிட்டான், பாண்டவர்கள் படை கலகலத்தது, போரின்றி போட்டியின்றி எதிர்கட்சிகள் ஜெயித்து விட்டார்கள், வெற்றி, அப்படிலாம் சொல்லுவாங்களே இல்லையா? அதெல்லாம் வருமே.
பயத்தால் ரணாத் யுத்தத்திலிருந்து உபரதம் விலகி கொண்டான். மன்செந்தே அப்படிதான் நினைப்பார்களாம். பிறகும் சொல்வார்களாம், யார்? மகாரதாக. மற்றவங்க சொல்றது இருக்கட்டும், சாமானியவர்கள். மகாரதாக என்ற பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம், ரதன், அர்த்தரதன், அதிரதன், மகாரதெல்லாம் இப்போ சொல்கிற பாருங்க, லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், ஜென்ரல்லாம் சொல்கிற பாருங்க. அது போல் அன்றைக்கி இருந்த படை வீரர்களில் ஒருத்தருக்கும் பேர் இது. அதிரதன், அர்த்தரதன், மகாரதன் அப்படிலாம் சொல்லி நம்ம முதல் அத்தியாயத்தை அதெல்லாம் எவ்வளோ பேர்களை வழி நடத்துபவன், எவ்வளோ பேர் போகிற சண்டை போடுறவன், எப்படி பண்ணுறவங்களாம் பார்த்தோம் நம்ம. அது போல் மகாரத்தாக பெரிய பெரிய மாவீரர்கள் எல்லாம் பல ஆயிரம் பேர் வழி நடத்தி தானும் சண்டை செய்து அவர்களை காப்பாற்றி எதிரிகளோடு சண்டையிடக்கூடிய பெரிய மகாரத்தர்கள் அவர்கள் எல்லாம் கூட மன்செந்தே துவாம் துவாம் உன்னை மன்செந்தே சொல்வார்கள், நினைப்பார்கள். என்னவென்று? இரக்கத்தின் வசப்பட்டு சென்றதாக நினைக்க மாட்டார்கள். பகவான் நிச்சயம் செய்து சொல்கின்றார், ஏஷாம் சத்வம் பகுமதக பகுமதக ஏஷாம் இவர்களிடத்தில் துவம் நீ பகுமதக நல்ல மதிப்பை பெற்றிருந்தாய், எவர்களிடத்தில் நல்ல மதிப்பை இருந்தாயோ அவர்களிடத்திலேயே நீ கீழ்மையை மதிப்பை இழந்து விடுவாய். அவர்களிடத்தில் நீ இழந்து விடுவாய். அந்த விராட தேசத்திலையா தானே தனியாக வந்திருந்து அவ்வளோ பேரும் ஜெயிச்சுட்டு போனான். அவனுடைய மகனை அவனை ஓடுனவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ ரதத்தை ஓட்டு நீயே யுத்தம் செய்து வந்து அவ்வளோ பெரிய மகிமெல்லாம் உனக்கு இருக்குது. அவனை கூட என்ன நினைப்பான்? அவனை பெரிய மகாவீரனாக நினச்சிருந்தான். வீரம் இல்லாதவருக்கு வீரம்லாம் வந்தது. அவனே உன்னை நினைப்பான், என்ன இப்படி பயந்து ஓட்டிட்டாரு அப்படிதான் நினைப்பான். அவர்களுக்கு நீ கீழ்மையை மதிப்பை இழந்து விடுவாய். பூத்வா நல்ல மதிப்பை யாரிடத்தில் அடைந்துள்ளாயோ யாசியசி லாகவம் அவர்களிடத்தில் லாகவம் சிறுமையை அடைவாய். லாகவம்னா சிறுமை சொல்லி அர்த்தம். யார் யார்? பீஷ்ம துரோணர் கூட, அல்லது நீ யாரை உயர்வாக நினைக்கின்றாய் குரு துரோணர் அவரே கூட சொல்வார், நீ என்னுடைய சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்வதற்கு லாயக்கற்றவன், உனக்கான் நான் இந்த வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி உன்னை இகழ்ந்தால் அந்த இகழ்ச்சி உன்னை சும்மா விடுமா? நீ என்னுடைய சிஷ்யனான்னு சொல்லி கேட்டுட்டாருன்னா உனக்கு என்ன ஆகும்? நீ ரொம்ப சீப்பாயிடுவே. எப்பா, மனைவி மக்கள் கூட உன்னை நீயா இப்படி என்றாலே போதும் இல்லையா? அதை விட மரணமே மேல் சொல்லி சொல்றார். அதை விட மோசம் வேறு இல்லைன்னு சொல்லி சொல்றார். இப்படிலாம் சொல்றாரு பாருங்க. ஆகவே எவர்களிடத்தில் நீ எந்த பெரிய மதிப்பை அடைந்துள்ளாயோ அவர்களிடத்திலே நீ கீழ்மையான நிலையை அடைவாய். ஆக இதையெல்லாம் நினைத்து நீ என்ன பண்ணு, உனக்கு இப்ப இருக்கிறது யுத்தம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. பகவானுக்கு தெரியாதா அதெல்லாம்? அவரே வந்து நின்று யுத்த காலத்துக்கு வந்திருக்காரு. அவர் பெரிய துவாரகையினுடைய பெரிய மகாராஜா. அவர் இவனுக்கு தேர்வாட்டியே வந்து உட்காந்துருக்காரு. சாதாரண விஷயமா அது? மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.